ரெண்டு பேரும் மைக் ரெண்டு பேரும் வரீங்களா போதும் ஸ்கிரீன்ல. Praise the Lord. 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 ஜெபிக்கலாம் வாங்க. இந்த சேனலுக்குள்ளாக நாங்கள் உங்களை வரவேற்கிறோம். இந்த நேரத்தில் நாம் அனைவரும் சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். கண்டிப்பாக எல்லாருமே இந்த ஜெபத்துல எங்களோடு கூட சேர்ந்து கலந்து கொள்ளுமாறு உங்களை நான் அழைக்கிறேன். நம் அனைவருமே கண்களை மூடி ஜெபிப்போமாக. பரலோக பிதாவே, இந்த சாயங்கால வேலையில நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் ஐயா. இயேசு சுவாமி, இந்த இடத்துல நீர் வர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் கூடி ஜெபிக்கும் போது அநேகருக்காக ஜெபிக்கும் போது ஐயா, இந்த ஜெபங்கள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும் இயேசு சுவாமி. அநேகருக்கு இது பிரயோஜனமாக இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன் இயேசு சுவாமி. அநேகர் வந்து கலந்து கொள்ள உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஐயா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம் இயேசு சுவாமி. நீர் ஆண்டவரே பெரிய காரியங்களை செய்கிற தேவனா இருக்கிறீர் ஐயா. அதற்காக ஸ்தோத்திரம். வந்திருக்கிற ஒருத்தர் கூட நீர் பேசுங்கப்பா. உங்களுடைய குரலை நாங்க கேட்க வந்திருக்கிறோம் இயேசு சுவாமி. ஆண்டவரே எங்களுடைய ஜெப குறிப்புகளை உங்களுடைய பாதப்படியில் நாங்கள் வைக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஏற்றுக்கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க. இந்த ஒரு மணி நேரம் எங்களோடு கூட நீர் இருந்து ஆண்டவரே எங்களுக்கு நீ சொல்லித்தாங்கப்பா. ஆண்டவரே வழி நடத்துங்க இயேசு சுவாமி. ஆண்டவரே காத்துக்கொள்ளுங்க. ஒருத்தர் அநேகர் வந்து கலந்து கொள்ள உதவி செய்வீராக. இயேசுவின் நல்ல நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென். இந்த நேரத்துல நாம் ஆண்டவரை துதித்து ஆராதிக்க போகிறோம். அனைவரையும் நாங்கள் வரவேற்கிறோம். நாம் அனைவரும் சேர்ந்து கரங்களை தட்டி ஒரு பாடலை பாடும்போது பாடலாம். கர்த்தர் ஆசீர்வாதமாக்கி தருவாராக. காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் உனக்கு இருக்கின்றா. உன்னை பேர் சொல்லி அழைக்கும் கர்த்தர் உன்னை கடைசி வரை நடத்தி செல்வா. காரியத்தை பார்க்க பண்ணும் கர்த்தர் உன்னோடு இருக்கின்றா. உன்னை பேர் சொல்லி அழைக்கும் கர்த்தர் உன்னை கடைசி வரை நடத்தி செல்வா. காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும்.
காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும் நீரை துடைத்திடும் கர்த்தர் உனக்குள் வசிக்கின்றார் உள் கண்ணீரை துடைத்திடும் கர்த்தர் உனக்குள் வசிக்கின்றார் உன்னை தமக்கென்று பிரித்தெடுத்து தம் மகிமையால் நிரப்பிடுவார் உன்னை தமக்கென்று பிரித்தெடுத்து தம் மகிமையால் நிரப்பிடுவார் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும் உன் நினைவு அவர் நினைவு அல்ல மேலானதை செய்வார் உன் நினைவு அவர் நினைவு அல்ல மேலானதை செய்வார் உன்னை உடைத்து உருவாக்கும் குயவனவர் உன்னை சிறப்பாய் வணைந்திடுவார் உன்னை உடைத்து உருவாக்கும் குயவனவர் உன்னை சிறப்பாய் வணைந்திடுவார் உன் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும் உன் ஜபத்தினை தொடர்ந்திடும் மகளே ஜபத்தால் ஜெயம் ஜெயமே உன் ஜபத்தினை தொடர்ந்திடும் மகளே ஜபத்தால் ஜெயம் ஜெயமே உன் பாதைகளை கர்த்தர் உயர்த்திடுவார் உன் தடைகளை நெருக்கிடுவார் உன் பாதைகளை கர்த்தர் உயர்த்திடுவார் உன் தடைகளை நொறுக்கிடுவார் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும். பிரைஸ் லார்ட். இந்த நேரத்துல நம்ம எல்லாருமே நம்ம கர்த்தரை துதித்து இந்த நேரத்துல நம்ம எல்லாருமே நம்ம கர்த்தரை துதித்து நம்ம அவர் துதிகளை ஏறெடுக்கலாம் கர்த்தருக்காக. என் அன்பின் தகப்பனே ஏசப்பா, காண செய்த இந்த வேலைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன் ஏசப்பா. இந்த வேலையிலும் கர்த்தாவே ஏசப்பா, நீர் ஆண்டவரே ஏசப்பா, எங்க வாழ்க்கையில எல்லா காரியத்தையும் ஏசப்பா நீங்க வாய்க்க செய்யற கர்த்தரா எங்களோடு கூட நீங்க வழி நடத்துறீங்க. இந்த நாளை எங்களுக்கு காண செய்த ஆண்டவரே உமது பிரசன்னத்துல நாங்க வந்து உட்கார ஆண்டவரே நீங்க செய்த உமது கிருபைகளுக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். இந்த வேலையிலும் கர்த்தாவே ஏசப்பா, உமது வார்த்தைகளுக்குள்ளாக நாங்க செல்லும் போது ஆண்டவரே ஏசப்பா, உமது வார்த்தைகள் எங்களோடு கூட பேச ஆண்டவரே ஏசப்பா நீர் ஆண்டவரே ஏசப்பா உருவாக்கி இருக்கிற ஒவ்வொரு நேரத்துக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்திலயும் எங்களோடு கூட நீங்க பேசுங்க. அது வார்த்தைகளை ஏசப்பா நாங்க புரிந்து நாங்க ஆண்டவரே நாங்க அதை செயல்முறைப்படுத்தவும் ஏசப்பா நீங்க உதவி செய்யுங்க, நீங்க ஆளுகை செய்யுங்க. எல்லாவற்றையும் இந்த கருத்துல ஒப்புக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. பிரைஸ் தி லார்ட். இந்த நேரத்துல சில ஜெப குறிப்புகளுக்காக நம்ம ஜெபித்து விட்டு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுவிட்டு உங்களுடைய ஜெப குறிப்புகளுக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். முக்கியமாக இந்த சாயங்கால வேலையில எல்லாருமே நீங்கள் வந்திருக்கிறீர்கள். நாங்கள் உங்களை ஜெபிக்கலாம் வாங்க என்ற சேனல் மூலமாக உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். நீங்கள் அனைவரும் கடைசி வரைக்கும் இருந்து இந்த சேனல்ல நீங்கள் இந்த ஜெபத்துல கலந்து கொள்ளுமாறு உங்களை அழைக்கிறேன். முக்கியமாக உங்களுடைய ஜெப குறிப்புகளை எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள், ஆசீர்வாதமாக இருக்கும். நாங்கள் உங்களை பெயர்களை சொல்லி நாங்கள் ஜெபிக்க போகிறோம். எங்களுடைய டீம் இங்கே உட்கார்ந்து உங்களுடைய ஜெப குறிப்புகளை எழுதி கொண்டிருக்கிறார்கள். தயவு செய்து நீங்கள் எல்லாருமே கலந்து கொள்ளுமாறு உங்களை அழைக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். இந்த நேரத்துல முக்கியமாக இந்த நேரத்துல உலகத்தில் இருக்கிற அனைத்து காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்கலாம். நிறைய இடங்களிலே அநேக பேரழிவுகள் நடந்து கொண்டிருக்கிறது, வேண்டாத காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அதனால கர்த்தர் நம்மளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கலாம். கஷ்டப்படுகிறவர்களுக்காக நம்ம ஜெபிக்கலாம். உண்மையாகவே ஒவ்வொரு குடும்பத்துல ஒரு சமாதானம் வர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கலாம். அநேக இடங்களிலே அநேக பேரழிவுகளும் கொள்ளை நோய்களும் நடந்து கொண்டிருக்கிறதுனால கர்த்தர் கண்டிப்பா அவருடைய வாழ்க்கையில எல்லாம் ஒரு விடுதலை தரணும். ஒவ்வொரு
பிரைம் மினிஸ்டர்ஸ்க்காக நம்ம ஜெபிக்கலாம், தலைவர்களுக்காக நம்ம ஜெபிக்கலாம், தேசங்களிலே அநேகர் ஒரு ஒரு சமாதானம் வர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கலாம், கர்த்தர் அதை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கலாம். கர்த்தர் இந்த நேரத்துல ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ள எங்கெங்கெல்லாம் கஷ்டங்கள் இருக்குதோ, எங்கெங்கெல்லாம் முடியாத காரியங்கள் இருக்குதோ, அவங்க எல்லா காரியங்களுக்காக நம்ம சொல்லி ஜெபிக்கும் போது கர்த்தர் இந்த ஜெபங்களை ஏற்றுக்கொள்வார். முக்கியமாக ஹாஸ்பிட்டல் இருக்கிறவங்களுக்காக நம்ம ஜெபிக்கலாம், வியாதியா இருக்கிறவங்களுக்காக நம்ம ஜெபிக்கலாம். கர்த்தர் ஒரு விடுதலை தருகிறாரு. இந்த நேரத்துல நாம எல்லாரையும் பேர்களை சொல்லி இந்த நேரத்துல இந்த ஜெப குறிப்புகளுக்காக நான் ஜெபிக்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். தேசத்துக்கு ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே இயேசப்பா, காண செய்த இந்த வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இயேசப்பா. இந்த வேலையிலும் ஆண்டவரே எங்க தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்க வந்திருக்கிறோம். நீர் ஆண்டவரே இயேசப்பா எங்க தேசத்தை நீங்க கண்ணோக்கி பார்க்க வேணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. தேசத்துல ஆண்டவரே இயேசப்பா நடக்கிற ஆண்டவரே இயேசப்பா ஒவ்வொரு ஆண்டவரே காரியத்தையும் உமது கரத்துக்குள்ளாக நாங்கள் ஒப்புவிக்கிறோம் தகப்பனே இயேசப்பா. இந்த வேலையிலும் ஆண்டவரே என் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே நீர் ஆண்டவரே நல்ல ஒரு சமாதானத்தை இயேசப்பா நீங்க கொடுக்க வேணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேசத்துல ஆண்டவரே இயேசப்பா பஞ்சங்கள் ஏற்படாதபடிக்கு காத்துக்கொள்ளுங்க. ஒவ்வொரு பஞ்சத்துக்கும் ஆண்டவரே எங்க தேசத்தை விலக்கி நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க. இயற்கை சீற்றங்களுக்கோ ஆண்டவரே வியாதிகளுக்கோ ஆண்டவரே இயேசப்பா எங்க தேசத்தை நீங்க கொள்ளை நோய்களுக்கோ எங்க 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 தேசத்தை நீங்க விலக்கி பாதுகாத்து கொள்ள வேணுமா நாங்க ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே இயேசப்பா தேசத்தை ஆளுகிற ஆண்டவரே இயேசப்பா ஒவ்வொரு அரசியல்வாதிகளும் இந்த கரத்துக்குள்ளாக நாங்க ஒப்புவிக்கிறோம் ஆண்டவரே. உம்மது ஞானத்தை இயேசப்பா பெற்றவர்கள் ஆண்டவரே இயேசப்பா உமது ஆலோசனையில ஆண்டவரே இந்த தேசத்தை வழி நடத்தவும் ஆண்டவரே நீங்க உதவி செய்ய வேணுமா நாங்க ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே இயேசப்பா பாவங்கள் பெருகாதபடிக்கு ஆண்டவரே இயேசப்பா நீர் ஆண்டவரே இயேசப்பா எங்க தேசத்தின் மீது ஆண்டவரே இயேசப்பா நீங்க கண்ணோக்கி ஆண்டவரே உமது தயவுனால இறங்கி இயேசப்பா நீர் ஆண்டவரை காத்துக்கொண்டு வழிநடத்துங்க. எங்க தேசத்தின் மக்கள் ஆண்டவரே உமது பரலோகத்துல இயேசப்பா பார்க்கும்படி ஆண்டவரே இயேசப்பா உமது வார்த்தைகள் அநேகருக்கு சென்றடையவும் ஆண்டவரே இயேசப்பா ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு தேசமா எங்க தேசம் இருக்கவும் நீங்க உதவி செய்யுங்க. எல்லாவற்றையும் உமது கரத்துக்குள்ளாக ஒப்புவிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென் ஆமென். முக்கியமாக ஒவ்வொரு ஒவ்வொரு குடும்பத்துல இருக்கிற வேண்டாத காரியங்கள், கடன் தொல்லைகள், பண கஷ்டங்கள், வியாதிகள், விக்கனங்கள், அதற்காக நம்ம ஜெபிக்கலாம். ஏனென்றால் கர்த்தர் அந்த இடத்துல அவங்களுக்கு விடுதலை தர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். அநேக குடும்பங்களில நிறைய காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த காரியங்களிலே ஒரு விடுதலை வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கலாம். கர்த்தர் அவங்களுக்கு வாலிப பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்கலாம், போதைப் பொருளுக்கு அடிமையா இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கலாம், குடிக்கு அடிமையா இருக்கிறவர்களுக்காக நம்ம ஜெபிக்கலாம். கர்த்தர் ஒரு விடுதலை தரட்டும். அவங்களுடைய வாழ்க்கையில எல்லாம் அவங்க குடும்பங்கள் எல்லாம் நல்லா கட்டப்பட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கலாம். அவங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் சமாதானத்தை தர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கலாம். வில்லியம் ஜெபிக்கமா நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நேரத்துல இந்த ஜெப குறிப்புகளை வாலிபர்களுக்காகவும் அநேக குடும்பங்களுக்காகவும், பிரிந்திருக்கிற குடும்பங்கள், நிறைய குடும்பங்கள் பிரிந்திருக்கிறாங்க, அவங்களுக்காகலாம் நம்ம ஜெபிக்கணும். பிரிந்திருக்கிற குடும்பத்துல ஒரு பெரிய சமாதானம் வேணும் என்று சொல்லி ஜெபிக்கலாம். ஏனென்றால் கண்டிப்பா முக்கியம். எல்லா வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவரை ஏத்துக்கணும் சொல்லி ஜெபிக்கலாம். அவங்க ஆண்டவர்கிட்ட வரணும் சொல்லி ஜெபிக்கலாம். எந்த ஒரு உலகத்துல இருக்கிற காரியங்களுக்கு அவங்க அடிமையா ஆகக்கூடாது என்று சொல்லி ஜெபிக்கலாம். குடும்பத்துல ஒரு ஒற்றுமை வேண்டும்னு சொல்லி. கடன் பிரச்சனையினால அநேகர் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், அதற்காக நம்ம ஜெபிக்கலாம். பண கஷ்டத்தின் ஆவிகள், சூசைட் பண்ணிக்கணும்னு சொல்றவங்க இருக்கிறாங்க, தூக்கு போட்டுக்கணும், செத்துறணும், தற்கொலை பண்ணிக்கணும் சொல்ற ஆவிகளுக்காக நம்ம ஜெபிக்கலாம். கர்த்தர் ஒரு விடுதலை கண்டிப்பா தர வல்லவராய் இருக்கிறார். கண்டிப்பா நம்ம ஜெபிக்கும் போது அவங்களெல்லாம் பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறார் கர்த்தர். சோ இந்த ஜெப குறிப்புகளை நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்முடைய ஜெப குறிப்புகளை கேட்கிற தேவனா இருக்கிறார். இதற்காக எல்லாம் மொத்தமாக எல்லா குடும்பங்கள, வாலிப பிள்ளைங்க, பாவத்துல இருக்கிறவங்க, வழி தெரியாதவங்க, தங்களுடைய வேலைகளை பிசினஸ் செய்யறவங்க, இவங்களுக்காகலாம் ஜெபிப்பது நம்முடைய கடமையா இருக்கு. இந்த நேரத்துல நாம் அனைவரும் சேர்ந்து இந்த ஜெப குறிப்புக்காக நாம் ஜெபிக்கலாம். ஜெபிக்கலாம். அன்புள்ள ஆண்டவரே, கொடுக்கப்பட்ட இந்த மலை வேலைக்காக நன்றி செலுத்தினப்பா. இந்த நேரத்தில் கூட ஐயா இந்த ஜெபத்தை ஏறெடுக்கும் போது கர்த்தாவே அன்றே இந்த ஜெபத்தை நீர் கேட்பீர் என்று விசுவாசத்தோடு எடுக்க வந்திருக்காப்பா. இந்த நிமிஷம் கூட அன்றே எங்கள் தேசத்தில் உள்ள ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்க கர்த்தர் நீர் கொடுத்த தருணத்துக்காக நன்றி அப்பா. இந்த நிமிஷத்துல கூட அன்றே வாலிப பிள்ளைகள் எவ்வளவு பேர் அன்றே தங்களுடைய அன்றே சுய புத்தியில விழுந்து அன்றே உலகத்தோடு உலகமாக பாவத்துல விழுந்து அன்றே மீள முடியாமல் இருக்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் இந்த நிமிஷம் உங்களுடைய கரத்தில் கொடுராஜா. கர்த்தாவே ஒரு மீட்பு நீர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறாஜா. எங்களுடைய வாழ்க்கையில நீர் வந்தது போல கர்த்தாவே இப்படியாக அன்றே அவர்கள் வாழ்க்கையில நீர் கடந்து சென்று உங்களுடைய வார்த்தையின் மூலியமா அவர்களை தொட்டு நீர் விடுதலை தரும்படியாய் ஜெபிக்கிறாஜா. எத்தனை வாலிப பிள்ளைகள் இந்த நாட்கள் ஐயா கூடிய நாள் அகப்பட்டு கொண்டிருக்காங்க.
அநேக ட்ரக்ஸில் கஞ்சா இன்னும் சிகரெட் இப்படிப்பட்ட பாவத்தில் விழுந்து மீள முடியாமல் இருக்காங்கப்பா. இந்த நிமிஷம் அவர்களை நீ தொடும்படியாய் செபிக்கிறாஜா. சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தரையா, உம்முடைய வார்த்தை அவர்களை தொடட்டும், உடைய வார்த்தை அவர்களை உடைக்கட்டும், உடைய வார்த்தைகள் அவர்களை மீட்கட்டும் ராஜா. நீர் இந்த கடைசி நாட்கள்ல எப்படியாச்சும் இந்த வாலிப பிள்ளைகளை நீ மீட்டெடுக்கும்படியாய் செபிக்கிறாஜா. கர்த்தாவே, அதே போல இந்த நாட்கள் அநேக வாலிப பிள்ளைகள் டிப்ரெஷன்ல போய்கொண்டிருக்காங்க. எத்தனை வாலிப பிள்ளைகள் சூசைட் அட்டன் பண்ணு என்று எண்ணத்துக்குள்ளாக கொண்டிருக்காங்க. நீர் இந்த நிமிஷம் அவர்களை தொடும்படியாய் செபிக்கிறாஜா. டிப்ரெஷன் ஆவியில் இருக்க ஒவ்வொரு ஆவி பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் தொட்டு அப்படிப்பட்ட ஆவியிலிருந்து கர்த்தர் நீர் விடுதலை தரும்படியாய் செபிக்கிறாஜா. பிசாசன் தோற்கடிக்கப்பட்டவன் ஆண்டவரே, நீர் ஜெயிக்கிற தேவன் அப்பா. நாங்கள் உம்முடைய கரத்தில் கொடுக்கிற ஆண்டவரே, வாலிப பிள்ளைகள் நீர் கண்ணோக்கி பார்க்கிற தேவன் ஆண்டவரே, நீர் தொடும்படியாய் இந்த நிமிஷமும் அவர்களை கொடுக்கிறோம் அப்பா. நீர் மீட்டுக் கொள்ளும்படியாய் செபிக்கிறாஜா. இந்த தருணத்தில் கூட நாங்கள் ஒன்று கூடி இந்த ஜெபத்தை ஏறெடுக்கும் நீர் தந்த தயவுள்ள கிருபைக்காக நன்றி அப்பா. எங்களுடைய சபைகள் கூட கர்த்தாவே, எங்களுடைய நாங்கள் இருக்கிற இடத்துல கூட கர்த்தாவே, எத்தனை வாழ்வு பிள்ளைகள் நாங்கள் பார்க்கிறோம், எவ்வளவு ட்ரக்ஸ்ல நாங்கள் பார்க்கிறோம் ராஜா. அவர்களெல்லாம் இந்த நிமிஷம் நீ தொடும்படியா செபிக்கிறாஜா. மீட்டுக் கொள்ளுங்க கர்த்தர். இந்த நிமிஷம் இந்த ஜெபம் அவர்களை தொடட்டும், இந்த நிமிஷம் உடைய கரம் அவர்களை தொடட்டும் ராஜா. ஒரு விடுதலை நாங்கள் பார்க்க உதவி செய்யுங்க. தேசத்துல ஒரு மாற்றத்தை நாங்கள் காண உதவி செய்யுங்க. எல்லாவற்றையும் உடைய கருத்தில் கொடுக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். Praise the Lord. கண்டிப்பாக உங்களுடைய ஜெப குறிப்புகளை எழுதி கொண்டிருக்கிறார்கள். வேதத்திலிருந்து சில வசனங்களை நம்ம பார்த்துவிட்டு உங்களுடைய ஜெப குறிப்புகளுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். வந்திருக்கிற அனைவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நேரத்திலும் புதிதாக யாராவது இந்த சேனலுக்குள்ள வந்திருப்பீர்களானால் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். முக்கியமாக இந்த சேனல்ல உங்களுடைய பெல் பட்டனை நீங்க பிரஸ் பண்ணிக்கொள்ளுங்கள். நாங்க போடுகிற ஒவ்வொரு நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு வந்து சேரும். இந்த சேனல்ல நீங்க போய் பார்க்கும்போது ஒவ்வொரு நாளுமே இந்த சேனல்ல நாங்கள் ஜெபத்தை போடுகிறோம். உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். கண்டிப்பாக பிரயோஜனமான நிறைய குடும்பத்துக்குரிய வார்த்தைகள் நாங்கள் போட்டுக்கொண்டிருக்கிறோம். அது கண்டிப்பாக ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிள்ளைகளுக்கு குடும்பத்துக்காக வேண்டிய வார்த்தைகள் இதில் போட்டுக்கொண்டிருக்கோம். அது பிரயோஜனமாக அதிக பிரயோஜனமாக இருக்கும் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். கண்டிப்பா அநேகருக்காக ஜெபிக்கும் போது அநேக அற்புதங்கள் நடக்கும் போது நீங்கள் எங்களுக்கு சொல்றீங்க. அதெல்லாம் கேட்கும் போது சந்தோஷமா இருக்குது. போன வாரம்லாம் உபவாச ஜெபம் இருந்து நம்ம ஜெபம் பண்ணோம். ஸோ வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த இடத்துல வந்திருக்கிற ஒவ்வொருத்தருமே இந்த ஜெபத்தில் நீங்கள் கலந்து கொள்ளும்போது கடைசி வரைக்கும் நீங்கள் இருந்து கலந்து கொள்ளுமாறு நாங்கள் உங்களை அழைக்கிறோம். ஜெபத்துக்குள்ளாக நம்ம கடந்து போறதுக்கு முன்பாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கலாம். 8வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்க போறோம். 8வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க போறோம். இயேசு கப்பர்நகூமிலே பிரவேசித்த போது 100க்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறான், அவனை என்று அவரை வேண்டிக் கொண்டான். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். 100க்கு அதிபதி, செஞ்சுரியன், அதாவது இவனை பார்த்தாலே ஒரு 100க்கு அதிபதியான ஒரு ஆளு. பேரே அங்க அப்படித்தான் போட்டிருக்குது. அவர் பேரே போடல, 100க்கு அதிபதின்னு போட்டுக்குது. ஒருவன் அவரிடத்துல வந்து, நான் புதன்கிழமை பேசினப்போ நான் சொன்னேன், அவரிடத்துல கொண்டு வந்தாங்க, அந்த ஊமையான ஒரு மனுஷனை கொண்டு வந்தாங்க. இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது நம்ம என்ன பார்க்கிறோம்னாக்கா, கப்பர்நகூமில் பிரவேசித்த போது 100க்கு அதிபதி ஒருவன் அவரிடத்துல வந்து, 100க்கு அதிபதி ஒருவன் அவரிடத்துல வந்து. சோ அவன் 100க்கு அதிபதினாக்கா அவனுக்கு எவ்வளோ வந்து நல்ல ஒரு பணம் இருந்திருக்கும், வசதி இருந்திருக்கும், அவனுக்கு நல்ல எல்லாமே இருக்கும். ஒருவனை வா என்றால் வருவான், போ என்றால் போ. அங்க போட்டிருக்குது அந்த வசனம், அந்த வார்த்தை கூட. அது மாதிரி ஒரு வாழ்க்கை அவனுக்கு. இவன் ஏன் இயேசு கிட்ட வரணும்? எல்லாமே இருக்குது அவனுக்கு. 100க்கு அதிபதி, அவன் பேரே 100க்கு அதிபதி. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நமக்கு ஒரு சின்ன ஒரு லட்சம் கிடைச்சாலே, ஒரு 5 லட்சம் கிடைச்சாலே, ஒரு 10 லட்சம் கிடைச்சாலே ரொம்ப நம்ம அப்படியே பெருசா பெரிய ஆளா பண்ணிப்போம். இங்க 100க்கு அதிபதி இவன். 1000 கணக்கில் இவன் 100க்கு 100 கணக்கான காரியங்களுக்கு அதிபதியா இருக்கிறவன் இயேசு கிட்ட வரான். இந்த தாழ்மை நமக்கு முன்னாடியே வேணும். இயேசு கிட்ட வரணும்னு சொல்லி அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. யாருக்காக வரான்? அவனுக்காக வரல. நல்லா புரிஞ்சுக்கங்க. இன்னைக்கு நான் இந்த வசனத்தை நான் தியானிக்கும் போது எனக்குள்ளாகவே மனசுல அநேக காரியங்கள் போய்கொண்டே இருந்துச்சு. அவனுக்காக வரல. அந்த 100க்கு அதிபதி அவரிடத்துல வந்து ஆண்டவரே சொல்லி கூப்பிடுறான் பாருங்க. அவன் வந்து 100க்கு அதிபதியா இருக்கிறதுனால அவன் யார்ட்ட நான் சொல்லி அனுப்பியிருக்கலாம். ஏய், போய் ஆண்டவர்கிட்ட வா, இயேசுவை கூட்டிட்டு வா
அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்கலாம். இயேசு கிட்ட போய் இதை சொல்லு அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்கலாம். அவனுக்கு எல்லா அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருந்தது. அவனுக்கு கீழே 100 கணக்கான ஜனங்கள் வேலை செய்யறாங்க. அவனுக்கு கீழே 100 கணக்கான அநேக காரியங்கள் அவனுக்கு கீழே இருந்தது. ஆனா இந்த இடத்துல அந்த 100க்கு அதிபதி அவன் பாருங்க, அவனுடைய தாழ்மைய இயேசு கிட்ட வரும்போது நமக்கு ஒரு தாழ்மை வேணும். கண்டிப்பா நான் சொல்றேன், யாரா இருந்தாலும், எல்லா 100க்கு அதிபதியா இருந்தாலும் சரி, ஒரு பெரிய கோடீஸ்வரங்களா இருந்தாலும் சரி, ஒண்ணு இல்லாதவங்களா இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் பிரச்சனைன்னு ஒண்ணு இருக்கும்போது எல்லாரும் எப்படி வரணும்னாக்கா ஆண்டவர்கிட்ட தாழ்மையா வரணும். ஆண்டவரே, அவன் பாருங்க, அதுதான் எனக்கு என்ன யோசிக்க வச்சது, ரொம்ப யோசிக்க வச்சது. 100க்கு அதிபதியா இருக்கிறவன் ஆண்டவர்கிட்ட தானே வந்து நிக்கிறான். தானே வந்து, ஆண்டவரே ஆண்டவரே, அவர் ஆண்டவர்கிட்ட, அதாவது ஏதோ ஒரு பர்மிஷன் கேட்டுக்கிட்டு, அந்த அதிபதியே ஒரு பர்மிஷன் கேட்டுக்கிட்டு வராரு. இந்த இடத்துல நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு காரியம், பிரியமானவர்களே, நீங்க ஒருத்தர்கிட்ட போயிட்டு நிக்கிறதுக்கு வெக்கப்படலாம், ஒருத்தர்கிட்ட போய் கேட்க வெக்கப்படலாம், ஒருத்தர்கிட்ட போய் உங்க பிரச்சனையை சொல்றதுக்கு வெக்கப்படலாம், ஒருத்தர்கிட்ட போயிட்டு ஐயோ எனக்கு மனசு கஷ்டமா இருக்குது, நான் இதை எப்படி சொல்லுவேன்னு சொல்லிட்டு நீங்க நீங்க வந்து ஒரு மாதிரி ஒரு கஷ்டத்திலேயே நீங்க இருக்கலாம். இதெல்லாம் போய் நம்ம எப்படி சொல்லுது, நம்மள என்ன நினைப்பாங்க அவங்க, நம்மள தப்பா நினைப்பாங்களா, அப்படிலாம் நீங்க நீங்க யோசிக்கலாம். 100க்கு அதிபதி அப்படி யோசிக்கல. 100க்கு அதிபதி, ஆண்டவரே, என் வேலைக்காரன் என் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான், அவரை வேண்டிக் கொண்டான். அந்த வசனத்தை பாருங்க. அவரிடத்துல வந்து நீங்க எங்க வீட்டுக்கு வாங்க, நான் உங்களுக்கு ஒரு பார்ட்டி வைக்கிறேன், உங்களுக்கு நான் சாப்பாடு போடுறேன், உங்களுக்கு வந்து நான் காசு தரேன், இவ்வளவு அதெல்லாம் கூப்பிடவே இல்லைங்க. அவன் இயேசுவை நல்லா அறிந்தவனா இருக்கிறான். இயேசு கிட்ட வரும்போது நான் இப்படிதான் இருக்கணும், இயேசு கிட்ட வந்து அவர் ஒரு தெய்வம் என்பதை அறிந்து கொண்டான். அவர் வந்து எனக்கு வந்து விடுதலை தருகிறவரை அறிந்து கொண்டான். அந்த இயேசு கிட்ட வரும்போது நம்ம சும்மா வரக்கூடாது. அந்த இயேசு கிட்ட வரும்போது எந்த பிரச்சனையா இருந்தாலும் ஒரு தாழ்மையோடு, ஏசப்பா என்னை ஏத்துப்பீங்க நீங்க. மனுஷன் நம்மளை வெறுத்து தள்ளலாம், மனுஷன் கேட்க மாட்டாங்க, மனுஷன் நம்ம பேச்ச கேட்கவே மாட்டாங்க, மனுஷன் நம்மளுடைய பேச்ச மதிக்க மாட்டாங்க. ஆனா இயேசு கேட்கிற தேவனா இருக்கிறார். அதனாலதான் அவன் வந்து ஹம்பலா நிக்கிறான். ஆண்டவரே ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டுல திமிர்வா, அவனுக்காக வரல, அவன் வேலைக்காரனுக்காக வர. நம்ம யாருன்னா போவோமா? நம்ம யாருமே போக மாட்டோம். நம்ம வேலைக்காரன் நம்ம வீட்டுல வேலை செய்யறாங்களா, நம்மளுக்கு கீழே வேலை செய்யறாங்களா, நம்ம போகவே மாட்டோம். உனக்கு ஆட்டோ அரேஞ்ச் பண்றேன், உனக்கு பைக் புக் பண்ணி தரேன், நீ போயிட்டு வா, அப்படிதான் சொல்லணும். அவன் பாருங்க, அவன் வீட்டுல இருக்கிறான், திமிர்வாதக்காரனா இருக்கிறான், அவனுக்கு வியாதி, வேதனைப்படுகிறான். அந்த வேதனைய பார்த்துட்டு அவனுக்குள்ள இருக்கிற அந்த அந்த 100க்கு அதிபதிக்குள்ள இருந்தது முதலாவது தாழ்மையான குணம். 2வது ஒரு உதவி செய்கிற குணம் அவனுக்குள்ள இருந்துச்சு. அந்த உதவி செய்கிற குணத்தை அவன் அந்த அந்த எனக்கு இல்ல, நான் என் வேலைக்காரனுக்காக நான் போறேன், என் வேலைக்காரனுக்காக நான் போறேன்னு போயிட்டு ஆண்டவர்கிட்ட கேட்கிறான். ஆண்டவரே, திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான், அவரை வேண்டிக் கொண்டான். அந்த அருமையான ஒரு வார்த்தை, ரொம்ப ரொம்ப நம்ம எல்லாருமே கற்றுக்கொள்கிற ஒரு வார்த்தை இது. அவரை வேண்டிக் கொண்டான். கண்டிப்பா இந்த இடத்துல யாருன்னா அப்படிப்பட்ட கஷ்டத்துல, துன்பத்துல, உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்காக நீங்க ஜெபித்து கொண்டிருக்கிறீங்க, ஒருவேளை பக்கத்துல இருக்கிறவங்களுக்காக நீங்க ஜெபித்து கொண்டிருக்கிறீங்கன்னா, ஆண்டவர்ட்ட அழுது கேளுங்க, ஆண்டவர்ட்ட கெஞ்சி கேளுங்க, ஆண்டவர்ட்ட வந்து நீங்க நீங்க கேட்கும் போது அவரை வேண்டிக் கொண்டு கேளுங்க. ஏசப்பா, அவங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க. நான் அப்படித்தான் ஜெபம் பண்ணுவேன் எப்பவுமே. இந்த தெருவுல இருக்கிறவங்க, எங்க வீட்டு பக்கத்துல இருக்கிறவங்களுக்கெல்லாம் நான் ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே, அவங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், அவங்க பேர்களை சொல்லி ஜெபம் பண்ணுவேன், இவங்களுக்காக ஜெபிக்கிறேன், இவங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, தயவாய் அவங்களை மீட்டுக் கொள்ளுங்க ஏசப்பா. நான் அப்படி ஜெபிக்கணும். அந்த மாதிரி ஜெபத்தை கர்த்தர் கேட்பார் கண்டிப்பா. வேண்டிக் கொண்டான். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். பாருங்க, ஆண்டவரும் சும்மா கிடையாது. ஆண்டவருக்கு தெரியும், அவனுடைய பொசிஷன் தெரியும், அவனுடைய நிலைமை தெரியும், அவன் யாருன்னு தெரியும். இவ்வளவு பெரிய ஆளு என்னை தேடிக்கிட்டு வந்திருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவருக்கு தெரியும். யாரா இருந்தாலும் ஆண்டவர் ஏற்றுக்கொள்வார். மறக்காதீங்க, எந்த சூழ்நிலையில வந்தாலும் அவர்கிட்ட மட்டும்தான் நீங்க வர முடியும். ஒருவேளை நீங்க வாழ்க்கையில டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க, நம்ம இங்க போய் சரிப்படுத்திக்கலாம், அங்க போய் சரிப்படுத்திக்கலாம், இந்த பெரிய ஆளுகிட்ட சொன்னா புரியும், இந்த கட்சிக்காரர்கிட்ட சொன்னா புரியும், அந்த கட்சியில போய் சொல்லலாம், இந்த தலைவர்கிட்ட சொல்லலாம். நான் சொல்றேன், வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வருதுனாக்கா அதுக்கு பதில் வந்து இயேசு மட்டும்தாங்க. இயேசு மட்டும்தாங்க. அடிச்சு பேசுவாங்க. யாரா எந்த சூழ்நிலையா இருந்தாலும், இந்த நேரத்துல எப்படி இருந்தாலும் இயேசு மட்டுமே நம்மளுடைய பிரச்சனையை கேட்க வல்லவரா இருக்கிறார். தயவு செய்து மறந்துடாதீங்க. எவ்வளோ பெரிய பிரச்சனையா இருக்கட்டும், அப்படியே நம்மள மூழ்கி போயிடுச்சு, கேவலமாயிடுச்சு, ஆண்டவரே இதுக்கு வழியே இல்லைனாக்கா
இன்னைக்கு இரவு முட்டி போட்டு, ஏசப்பா நான் வரேன் உங்ககிட்ட, நான் வந்திருக்கிறேன், எனக்கு வழி தெரியல. சிலர்லாம் ரொம்ப அப்படியே அவங்க என்னமோ நான் ஒரு கை பார்த்துக்கிறேன் இந்த பிரச்சனைய, நான் முச்சிடுவேன் பாரு அப்படின்னு பேசுவாங்க. நான் சொல்றேன், உங்களால எதுவுமே பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. ஒரு காரியத்தையும் நீங்க ஜெயிக்கவே முடியாது இயேசு இல்லாம. இயேசு வந்தா மட்டும்தான் உங்களுடைய புயல் காற்றுகளையும் உங்களுடைய சூறாவளிகளையும் அவர் அமைதியாக்கி போட முடியும். சோ இந்த இடத்துல ஒருவேளை நீங்க நீங்க ஆண்டவரை பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா, ஏதோ ஒரு காரியங்களுக்காக அவர்கிட்ட ஒரு ஹம்பிளா வாங்க, ஒரு தாழ்மையா வாங்க. ஏசப்பா நான் வந்திருக்கிறேன் ஆண்டவரே. அவன் கூப்பிடும் போதே பாருங்க, ஆண்டவரே ஆண்டவரே, அந்த ஒரு வார்த்தை பாருங்க, ஆண்டவரே சொல்லி கூப்பிட்டுட்டு அவரை வேண்டிக் கொண்டான். அதே வார்த்தையில 6வது வசனத்துல வேதனைப்படுகிறான் என்று சொல்லி அவரை வேண்டிக் கொண்டான். வேண்டிக் கொள்றான். நிறைய நேரங்களில நம்ம கடவுள்கிட்ட போகும்போது நம்ம ஒரு கையை கூப்பி தான் நம்ம போறோம்ல, எனக்கு உதவி செய்ய அப்படின்னு பார்த்து. எங்கேயோ வானத்துல இருக்கிறாரா அவரை பார்த்து, வானத்தை பார்த்து நம்ம ஜபிப்போம்ல, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்களேன், எங்கேயோ இருக்கிறீங்க, எங்கேயோ என்ன பார்த்துட்டு இருக்கிறீங்க, எனக்கு உதவி செய்யுங்களேன் அப்படி சொல்லி கேட்போம்ல. எங்கேயோ ஒரு இடத்துல எந்த மனசு கஷ்டம் வந்தாலும் நம்மளுடைய மனசு எங்க போவோம்னா, நம்மளுடைய கண் எங்க போவோம்னாக்கா அப்படியே மேலதான் போவோம். மேல இருந்து பார்த்துட்டு இருக்கிறாரு ஆண்டவர். ஒவ்வொருத்தருடைய வேதனையை பார்க்கிற தேவனா இருக்கிறார். சோ இந்த இடத்துல அந்த 100க்கு அதிபதியுடைய வேலைக்காரனுடைய வேதனைய கர்த்தருக்கு தெரியும். ஆனா கர்த்தரு அந்த 100க்கு அதிபதியே தேடிட்டு வந்தான்ல, ஆண்டவரை நம்ம ஏன் தேடக்கூடாது? 100க்கு அதிபதி, 100 காரியங்களுக்கு 100 பேருக்கு அதிபதியா இருந்தவனே தன்னுடைய பிரச்சனைக்காக அல்ல, அவனுடைய வேலை செய்யற வேலைக்காரனுக்காக ஆண்டவரை தேடிட்டு வரானா, நீங்களும் நானும் ஏன் ஆண்டவரை தேடக்கூடாது? ஒரு காரியத்துக்காக ஆண்டவரை ஏன் தேவை இது ஆண்டவரை, ஏன் தேவை இது ஆண்டவரை, எனக்காக நான் வரேன் ஆண்டவரை, என்னுடைய வீட்டுல இருக்கிறவங்களுக்காக நான் வரேன் ஆண்டவரை, என் பக்கத்துல இருக்கிறவங்களுக்காக நான் வரேன் ஆண்டவரை, நீர் எல்லாவற்றையும் செய்து கொடுக்க வல்லவரா இருக்கிறீர்கள் சொல்லுங்க. பாருங்க, வந்தவனை வேண்டிக் கொண்டான். அதற்கு இயேசு நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். ஆண்டவர் சொல்ற பதில் பாருங்க, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குறேன். ஆண்டவர் டெஸ்ட் பண்றாரு. நான் வந்து அவனை சொஸ்தமாறு. 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே நீர் என் வீட்டுக்குள்ள பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், அப்போது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். அவனுக்கு பாருங்க, ஒரு 100க்கு அதிபதியுடைய வீடு எப்படி இருக்கும், அந்த இயேசுவ வீட்டுக்குள்ள அழைக்க நான் பாத்திரன் அல்ல ஏசப்பா, நான் தகுதியே இல்லை, நீங்க ஒரு பரிசுத்தமான ஆண்டவரே, ஒரு ஆண்டவர் என் வீட்டுக்குள்ள வர்றதுக்கு தகுதியே அல்லன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவன் அறிக்கையிடுறான். நான் பாத்திரன் அல்ல, நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க. அந்த ஒரு வார்த்தை இன்னைக்கு ரொம்ப தேவைப்படுதுங்க. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில அந்த ஒரு வார்த்தைக்கு யாரோ எங்கெங்கயோ பிரச்சனையோடு உட்காந்துட்டு இருக்கிறாங்க. ஹாஸ்பிட்டல்ல போனீங்கன்னா ஒரு கும்பல் உட்காந்துட்டு இருக்கிறாங்க, கோர்ட்ல போனீங்கன்னா ஒரு கும்பல் உட்காந்துட்டு இருக்கிறாங்க, வீட்டுல பாத்தீங்கன்னா ஒரு கும்பல் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. ஐயோ எங்களுக்கு பதில் கிடைக்குமா? இந்த 100க்கு அதிபதிக்கு தேவை ஒரு வார்த்தை தான். அந்த ஒரு வார்த்தை அவன் கேட்கிறான் பாருங்க. வேண்டிக் கொண்டான், அவர்கிட்ட வர்றான், வேண்டிக் கொண்டு ஆண்டவரேன்னு கூப்பிட்டு, நீங்க என் வீட்டுக்கு வர நான் தகுதி அல்ல ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லுங்க, ஒரு வார்த்தை அந்த ஒரு வார்த்தைக்கு இன்னைக்கு எத்தனை பேர் காத்துட்டு இருக்கிறீங்க? இந்த சாயங்கால வேலையில பார்த்துட்டு இருக்கிற ஒருத்தருக்கு நான் கேட்கிறேன், எத்தனை பேர் எத்தனை வேதனையில இருக்கிறீங்க, எத்தனை பேர் எத்தனை கஷ்டத்துல இருக்கிறீங்க, பணத்தை கொடுத்துட்டு கஷ்டத்துல இருக்கிறீங்க, கடன் தொழில இருக்கிறீங்க, குடும்ப பிரச்சனையில இருக்கிறீங்க, எங்கெங்கயோ ஓடுறீங்க, எங்கன்னா போய் செத்து போலாமான்னு பாக்குறீங்க, வாழ்க்கை வெறுத்து போயிட்டு நிக்கிறீங்க. அந்த ஒரு வார்த்தை இன்னைக்கு உங்களுக்கு தேவைப்படுது. அந்த ஒரு வார்த்தை விசுவாசத்தோடு, ஏசப்பா நான் உங்களை நோக்கி பாக்குறேன், ஏசப்பா நான் உங்களை நோக்கி பாக்குறேன், ஒரு வார்த்தை சொல்லுங்க ஏசப்பா, எனக்கு கிடைக்கும், என்னால முடியும் ஆண்டவரே சொல்லும் போது கண்டிப்பாக அந்த ஒரு வார்த்தைய சொல்லும், அப்போது அவன் பிழைப்பான் என்று சொல்லிட்டு, நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனா இருந்தும் எனக்கு கீழ்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போ என்றால் போகிறான், மற்றொருவனை வா என்றால் வருகிறான், என் வேலைக்காரன் இதை செய் என்றால் செய்கிறான். இயேசு அதை கேட்டு ஆச்சரியப்பட்டுட்டு தமக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். அவ்வளோ அதிகாரம் அவளுக்கு இருந்தும் ஆண்டவர்கிட்ட வந்து ஒரு வார்த்தைக்கு கெஞ்சி கேட்கிறான் பாருங்க. ஒரு வார்த்தை நீங்க சொன்னீங்கன்னா எல்லாமே சரியாயிடும். அந்த வேலைக்காரன் வேதனைப்படுகிறது, அந்த 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 இடமே அந்த இடத்துலயே ஒரு பெரிய பூகமத்தை எழுப்பி விட்ட மாதிரி இவர் வந்து ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு, அந்த உயிரை காப்பாற்றணுமே,
அந்த சோலை காப்பாற்றணுமே. அந்த 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 ஒரு ஆத்மாக்கு இயேசு தேவைப்படுறாரு. இன்னைக்கு எத்தனை பேருக்கு இயேசு தேவைப்படுறாரு? ஒரு வார்த்தைக்கு இயேசு தேவைப்படுறாரு. வீட்டுல இருக்கிற குழப்பத்துக்கு இயேசு தேவைப்படுறாரு. உன் வாழ்க்கையில நடக்கிற பிரச்சனைக்கு இயேசு தேவைப்படுறாரு. ஒரு வார்த்தை சொல்லுங்கன்னு சொல்லி கேட்கும் போது ஆண்டவர் அநேகா இருப்பார். அப்படியே கண்களை மூடி ஒரு பாட்டு இருந்த பாடல், அப்படியே கண்களை மூடி நம்ம ஜெபிக்கும் போது, இந்த பாடலை கேட்டு ஜெபிக்கும் போது யாரும் போவாதீங்க. ஆன்லைன்ல இருங்க தயவு செய்து. கடைசி வரைக்கும் இருங்க. ஒரு சினிமாவை பார்க்குறோம், 3 மணி நேரம் பார்க்குறோம். அந்த 3 மணி நேரம் தான் நிம்மதி கிடைக்கும். ஆனா இங்க இயேசு கிட்ட பேசிட்டு போங்களேன். இந்த இயேசு கிட்ட பேசும்போது அவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்கிறவர், நம்ம கண்ணீரை பார்க்கிற தேவனா இருக்கிறார். அந்த 100க்கு அதிபதி கேட்டது என்ன தெரியுமா? அவன் வேதனைப்படுகிறான். நீங்க ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க. ஒரு வார்த்தை. உங்க ஒரு மனசுல பாரத்தோடு உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்கனாக்கா, கஷ்டத்தோடு உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்கனாக்கா, சரணடைங்க ஆண்டவர்ட்ட. அவன் வந்து சரணடைச்சாங்க தன்னுடைய வேலைக்காரனுக்காக. ஏசப்பா, என்னால கையாள முடியல ஆண்டவரே, என்னால எடுத்து நடத்த முடியல ஆண்டவரே, நிறைய பிரச்சனைகள் இருக்குது ஆண்டவரே, எனக்கு புரியல ஆண்டவரே, எனக்கு கஷ்டமா இருக்குது ஆண்டவரே, எனக்கு வேதனையா இருக்குது ஆண்டவரே, எனக்கு முடியல ஆண்டவர் சொல்றீங்கனாக்கா, ஒருவேளை கர்த்தர் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறாரு. இந்த சாயங்காலம் வேலையில கர்த்தர் உங்கள்கிட்ட பேசுறாரு. கர்த்தர்ட்ட நீங்க கேளுங்க. நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க, ஏசப்பா, என் பிரச்சனையெல்லாம் நீங்கிடும், என் கஷ்டம் எல்லாம் நீங்கிடும், என் துன்பம் எல்லாம் நீங்கிடும், எனக்கு பதில் கிடைக்கணும். எத்தனை பேர் நீங்க காத்துட்டு இருக்கிறீங்கன்னு தெரியல. எனக்கு பதில் வேணும், எனக்கு பதில் வேணும் சொல்றவங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க. எங்க வீட்டுல இருக்கிற பிரச்சனை, நடந்து கொண்டிருக்கிற பிரச்சனை, ரொம்ப நாட்களா இது போய் கொண்டிருக்கிற அந்த பிரச்சனை எல்லாத்துக்குமே விடுதலை கிடைக்கும் ஏசப்பான்னு சொல்லும் போது கண்டிப்பா இயேசு எல்லாத்தையுமே அவர் சரிப்படுத்த வல்லவராக இருக்கிறார். சரிப்படுத்த யாரும் இல்லைங்க. வாழ்க்கையில கஷ்டங்களையோ துன்பங்களையோ நமக்கு சமாதானம் போயிடுச்சுன்னா, சந்தோஷம் போயிடுச்சுன்னா அது சரிப்படுத்த யாருமே கிடையாது. இயேசு மட்டும்தான் வரணும். அதனால தான் அந்த 100க்கு அதிபதி இயேசுவை தேடிக்கிட்டு வந்தான். இன்னைக்கு இயேசுவை தேடிக்கிட்டு வாங்க. யாரா இருந்தாலும் சரி. உங்க கஷ்டத்துக்கு பதில் கிடைச்சுதா? என்னென்னமோ நீங்க பிரார்த்தனை செஞ்சுட்டு இருக்கலாம், ஏதேதோ நீங்க பொருத்தனை பண்ணிட்டு இருக்கலாம். ஆனா இயேசு மட்டும்தான் நம்மளுடைய வேதனையும் கஷ்டத்தையும் கண்ணீரையும் துடைக்க வல்லவராக இருக்கிறார். மறக்காதீங்க. இந்த பாடலை கேட்கும் போது அப்படியே ஆண்டவருக்கு அர்ப்பணிச்சு, ஏசப்பா என் வாழ்க்கையில நீங்க வாங்க, ஒரு வார்த்தை சொல்லுங்கன்னு சொல்லி கேளுங்க. எப்படியாவது ஒரு வார்த்தை சொல்லுங்க, சொல்லி கேளுங்க. அப்படி கரம் பிடித்து நடத்துவார், கண்மாலை மேல் நிறுத்துவார். கரம் பிடித்து நடத்துவார், கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேலே நிறுத்துவார். ஒரு தாய் தேற்றுவது போல அவர் உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்ல ரெடியா இருக்கிறாரு. உங்களை தேற்றுகிற ஒரு இயேசு மட்டும்தான். மறக்காதீங்க. இயேசு மட்டும்தான் உங்களை தேற்ற முடியும், ஒரு விடுதலை தர முடியும். உங்க பிரச்சனைக்கு ஒரு வார்த்தையை வைத்திருக்கிறார். எனக்காக மரித்தாரே, பாவம் சுமந்தாரே, எனக்காக மரித்தாரே, பாவம் சுமந்தாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் கைவிடார். அவரை தேடி வருவாங்கள ஒரு நாளும் விலகிடார். ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒரு தாய் நன்றி தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். அப்படியே கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அப்படியே கண்களை மூடி எல்லாருமே உங்க பாரத்தை சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட. யார் யாரெல்லாம் வேதனையோடு அழுகையோடு பதிலே இல்லைன்னு சொல்றீங்களா, ஆண்டவர்கிட்ட அந்த அதிபதி வந்ததுக்கு காரணமே, 100க்கு அதிபதி வந்ததுக்கு காரணமே
ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா. நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க. எவ்வளோ பேர் கஷ்டத்துல இருக்கிறீங்க, எவ்வளோ பேர் வேதனையில இருக்கிறீங்க. ஹாஸ்பிட்டல்ல உட்காந்துக்கிட்டு ஒருவேளை நீங்க பார்த்துட்டு இருக்கலாம். நீங்க கொடுமையான சூழ்நிலையில உட்கார்ந்து பார்த்து கொண்டிருக்கலாம். எவ்வளோ கஷ்டங்கள், துன்பங்கள். ஆண்டவரே எனக்கு பதிலே கிடைக்கல. நான் ஃபெயிலியர் ஆகுறேன் ஆண்டவரே, நான் தோத்து போறேன் ஆண்டவரே சொல்றீங்கனாக்கா, இந்த சாயங்கால வேலையில ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லட்டும். ஒரே ஒரு வார்த்தை. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. உன்னுடைய விசுவாசத்தை நான் பார்த்ததே இல்லை. இயேசுவை விசுவாசிக்கிறீங்கனாக்கா அவரை விசுவாசித்து கேளுங்க. அவருக்கு அது ரொம்ப பிடிக்கும். அவரை தேடி வர்றது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அவரை நாடி வர்றது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அவர்கிட்ட வந்து சொல்றது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். 100க்கு அதிபதி யார்ட்டையுமே சொல்லி அனுப்பல தங்களுடைய பிரச்சனைய. 100க்கு அதிபதி அவனே வராரு. அவரே வந்து இயேசு கிட்ட சொல்றாரு. நீங்களே வந்து இயேசு கிட்ட சொல்லுங்க, ஏசப்பா எனக்கு ஒரு விடுதலை வேணும்னு சொல்லுங்க. ஏசப்பா என் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குது, எனக்கு புரியல ஆண்டவரே. என் மனசுக்குள்ள இருக்கிற ஆண்டவரே, என் மனைவி எப்படி சரியாகும்னு தெரியல, என் பிள்ளைங்க எப்படி சரியாகும்னு தெரியல, என் கணவர் எப்படி சரியாவாங்கன்னு தெரியல, என் திருமணம் எப்படி நடக்கும்னு தெரியல, எனக்கு எப்படி வேலை கிடைக்கும்னு தெரியல. ஒரு பெர்மனன்ட்டே கிடையாது இயேசு சுவாமி. தயவு செய்து சொல்றேன், இந்த உலகமே நமக்கு பெர்மனன்ட் கிடையாது. இந்த உலகத்துல நமக்கு பெர்மனன்ட் பிளேஸே கிடையாது. கர்த்தர்கிட்ட இருக்குது அந்த பெர்மனன்ட் பிளேஸ். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஏசப்பா அநேக கஷ்டங்களுக்கு மத்தியில நான் என்ன பண்ணுவேன்னு தெரியல, நான் உட்கார்ந்துட்டு இருந்தேன். இந்த ஆன்லைன்ல அப்பா என் கூட பேசுனீங்களேன்னு சொல்லி நன்றி சொல்லுங்க. இந்த ஆன்லைன்ல எனக்கு வார்த்தையை கொடுத்தீங்களே எனக்கு சொல்லி வள்ளி சொல்லுங்க. ஆண்டவர்கிட்ட அந்த அதிபதி கேட்டது என்ன தெரியுமா? ஆண்டவரே கொடிய வேதனைப்படுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட அவன் கேட்டது, ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க, ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்கன்னு சொன்னான். அந்த ஒரு வார்த்தை இன்னைக்கு உங்களுக்கு எனக்கும் தேவைப்படுது. அந்த ஒரு வார்த்தை, அந்த ஒரு வார்த்தையை கர்த்தர் இன்னைக்கு பேசணும் நம்ம கிட்ட. அந்த ஒரு வார்த்தையை கர்த்தர் நமக்கு பேசிட்டாரு. அந்த ஒரு வார்த்தை அவரை தேடி வரும்போது அவர் நம்மளுக்கு அற்புதங்களை செய்கிற தேவனா இருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லி, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, கிருபைகளை தந்த தேவனே உமக்கு நன்றி. யார் யாரெல்லாம் மன கஷ்டத்தோடு உட்கார்ந்துருக்கிறார்களோ, யார் யாரெல்லாம் வேதனையோடு உட்கார்ந்துருக்கிறார்களோ, யார் யாரெல்லாம் இயேசு சுவாமி புரியலேன்னு சொல்லி உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்களோ, இந்த நேரத்துல தொடுங்கப்பா. இயேசு சுவாமி இந்த நேரத்துல தொடுங்க. இந்த நேரத்துல அற்புதத்தை செய்யுங்க. ஒருத்தருக்கு ஆண்டவரே ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே. ஐயா ஒரு வார்த்தை சொல்லுங்கன்னு சொல்லி கேட்கிற ஆண்டவரே, எங்களுடைய வேதனைகள் எல்லாம் ஆண்டவரே தீர்ந்து போகும் ஐயா. உம்மை துதிக்கிறேன் இயேசு சுவாமி. தொடுங்கப்பா. ஆன்லைன்ல வந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் நீர் ஆசீர்வதிப்பீராக, காத்துக்கொள்வீராக. பேசுனதுக்காக ஸ்தோத்திரம். எங்க பிரச்சனையை உங்க கையில கொடுத்துட்டோம் ஆண்டவரே. நீர் பார்த்துக்கொள்ளுங்க, நீர் வழி நடத்துங்க, காத்துக்கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. உங்களுடைய கிருபை எங்களை தாங்க விடமா ஜெபிக்கிறேன். வந்த ஒருவருடைய கண்ணீரும் அப்பா நீர் ஆண்டவரே நீ தொட்டு சுகப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஐயா. வந்த ஒருவருடைய வேதனையை அப்பா உங்களுடைய கரத்துல கொடுக்கிற 100க்கு அதிபதி ஆண்டவரே தன்னுடைய வேலைக்காரனுக்காக வந்தான் ஐயா. நான் இங்க வந்திருக்கிற ஆன்லைன்ல வந்திருக்கிற அவங்களுடைய வேதனைக்காக நான் உங்ககிட்ட வர ஐயா. எஸ்அப்பா நீர் அவங்க வேதனையெல்லாம் தீர்த்து வைக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவங்க கண்ணீரெல்லாம் நீ துடைத்து வைக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஐயா. பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. உடைய கரம் இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். இயேசுவின் நல்ல நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென். கண்டிப்பாக உங்களுடைய ஜெப குறிப்புகளுக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். இப்படி எழுதி வைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் எல்லாருமே உங்க ஜெப குறிப்புகளை எழுதி கொண்டு இருக்கிறீர்கள். உங்களுக்கு ஜெப குறிப்புகளை எங்க டீம் உட்காந்து எழுதிட்டு இருக்கிறாங்க. உங்க பேர்களை சொல்லி நாங்கள் ஜெபிக்க போகிறோம். கண்டிப்பாக நீங்க 8:20க்குள்ளாக உங்களுடைய ஜெப குறிப்புகளை கொடுங்க. கண்டிப்பாக அது எங்களுக்கு ஆசீர்வாதம். ஒருவேளை புதிதாக இந்த சேனலுக்குள்ள நீங்க வந்திருப்பீங்களானால் ஜெபிக்கலாம் வாங்க என்ற சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். பெல் பட்டன் இருக்கும், நீங்கள் அதை அமர்த்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால் நாங்கள் போடுகிற ஒவ்வொரு நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு வந்து சேரும். உங்களுடைய கமெண்ட்ஸ் கொடுங்க, உங்களுடைய ஜெப குறிப்புகளை எங்களுக்கு எழுதி அனுப்புங்க. தினமும் நாங்கள் உங்களுக்காக நாங்கள் ஜெபித்துக் கொண்டே இருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்டிப்பாக நீங்க உங்க பெயர்களை போட்டு நீங்க எழுதுங்க. ஓகேவா? நீங்க உங்க பெயர்களை போடுங்க, தெளிவா எழுதுங்க. தமிழ்ல எழுதினாலும் சரி, இங்கிலீஷ்ல எழுதினாலும் சரி, நீங்க எங்களுக்கு எழுதி அனுப்புங்க. நாங்க உங்களுக்காக பெயர்களை சொல்லி ஜெபிக்கிறோம். நாம் அனைவரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போமாக. ஆண்டவரே ஆண்டோ ஜெரால்டுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பிசினஸ்க்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய பிசினஸை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக.
செய்வீராக. இயேசு சுவாமி உம்முடைய கிருபை இருக்கட்டும் ஐயா. ஆண்டவரே நீர் ஆண்டவரே முதல்ல இருந்து அவருக்கு எல்லா காரியமும் செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். சாந்திக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் எல்லா தேவைகளையும் சந்திப்பீராக. உம்முடைய கரம் அவங்களோடு கூட இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. சுனில், எனக்குள்ள இருக்கிற சூனியம் என்னை விட்டு வெளியே போகணும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே நாங்கள் அடிக்கடி ஜெபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு புதன்கிழமை ஜெபிக்கிறோம், ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை ஜெபிக்கிறோம் ஐயா. அவருக்குள்ள இருக்கிற சூனியம் ஆண்டவரே அவரை விட்டு வெளியே போக கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன். அற்புதங்களை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன். தேவாதி தேவனுடைய வல்லமையை நாங்க பார்க்கட்டும் ஆண்டவரே. அந்த சூன்யம் அவரை விட்டு வெளியே போக கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. தெய்வ சகாய மேரிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். என் பேத்தி நன்றாக படிக்க ஜெபியுங்கள் இயேசுவின் நாமத்தினாலே. அந்த மகள் நல்லா படிக்க கர்த்தர் உதவி செய்ய விடுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தாவே. இயேசு சுவாமி, நித்யாக்காக ஜெபிக்கிறோம். கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை வேண்டும் ஏசப்பா. இனி கடன் வாங்காதபடி அவங்களுக்கு உதவி செய்வீராக ஆண்டவரே. அந்த கடன் பிரச்சனையை நீக்கி போட வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஐயா. இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே உம்முடைய கரங்களில கொடுக்கிறோம் ஆண்டவரே. நித்யாக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். நான் ஆண்டவரே உங்க ஃபேமிலி என்ற பெயரிலே வந்திருக்கிற நாங்கள் ஜெபிக்கிறோம். 12 லட்சம் கடன் உள்ளது. நாங்கள் சீக்கிரமாக கடனை அடைக்க ஜெபியுங்கள் இயேசுவின் நாமத்தினாலே. அந்த கடன் பிரச்சனையை எடுத்து போடுங்க அப்பா. அவங்க சீக்கிரமாக அந்த கடனை அடைக்க உதவி செய்யுங்க. இனி கடன் வாங்காமல் இருக்க கர்த்தர் உதவி செய்வதாக அப்பா. அந்த மாதிரி சூழ்நிலைகள் அவங்க அந்த குடும்பத்துக்கு வராதபடி காத்துக்கொள்ளுங்க. பூங்கொடிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எனக்கு டயபெட்டிக் சுகர் ப்ராப்ளம் இருக்கிறது, ஜெபியுங்கள் இயேசுவின் நாமத்தினாலே அப்பா. ஆண்டவரே அவங்களுக்கு தொட்டு சுகப்படுத்துவீராக. எந்த காம்ப்ளிகேஷன்ஸ் வராதபடி அவங்களுக்கு உதவி செய்ய விடமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இயேசுவே நீர் இறங்கும் ஆண்டவரே. அப்படியே கிருபை இருக்கட்டும் ஆண்டவரே. சரவணகுமாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். என் குடும்பத்திற்காக ஜெபியுங்கள். எங்களுக்கு 20 வருடமாக குழந்தை இல்லாமல் இருக்கிறோம், ஜெபியுங்கள் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. குழந்தை இல்லாம இருக்கிறாங்கப்பா. இயேசு சுவாமி 20 வருஷம் குழந்தை இல்லப்பா. இயேசு கிட்ட வரும் போது அவங்க வேதனையை சொல்லும் போது, அவங்க கஷ்டத்தை சொல்லும் போது கர்த்தர் குழந்தைய தர வல்லவரா இருக்கிறீ. இந்த நேரத்துல அந்த மகளுடைய கருவை நீ தொடவிடமா ஜெபிக்கிற ஆண்டவரே. சரவணகுமார் ஆண்டவரே, அந்த தம்பதிகளுக்கு நீர் குழந்தைய தாங்கப்பா. ஏசப்பா இறங்குங்க, எப்படியாவது இறங்கி இயேசு சுவாமி ஆண்டவரே. அந்த அவங்களுடைய கருவை நீ தொட்டு ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால அந்த குழந்தை ஆண்டவரே ஏசப்பா அவங்களுக்கு கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. ஷோபாக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவங்க குடும்பத்துல அவங்க பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஷோபாக்காக ஜெபிக்கிறோம். எல்லா பிரச்சனைகளையும் நீக்கி போட்டப்பா. அந்த மகள் ஆண்டவரே உமக்காக தொடர்ந்து உழைக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. சுகபல ஜீவனை தாங்க ஆண்டவரே கர்த்தர் வழி நடத்துங்கப்பா. அவங்க பிள்ளைகளும் உமக்குள்ளாக வளர உதவி செய்ய விடமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே உங்க ஃபேமிலி என்ற பெயர்ல வந்திருக்கிறவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நான் 7 மாதம் கர்ப்பமாக இருக்கிறேன். என் குழந்தை எந்த நோயும் இல்லாமல் பிறக்க ஜெபிக்கவும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே கர்ப்பமா இருக்கிற அவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இயேசுவின் நாமத்தினாலே நல்ல சுக பிரசவத்தை கட்டளையிடுவீராக. இயேசுவின் நாமத்தினாலே எந்த நோயும் இல்லாமல் ஆண்டவரே இந்த குழந்தை ஆண்டவரே குழந்தையும் தாயும் சேயும் பத்திரமாக இருக்க பிறக்க கர்த்தர் உதவி செய்ய விடுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. முத்து செல்விக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசு சுவாமி. நம்முடைய கரங்களிலே கொடுக்கிறேன். என் சுகத்திற்காகவும் என் கவர்மெண்ட் வேலைக்காகவும் ஜெபியுங்கள் இயேசுவின் நாமத்தினாலே. முத்து செல்விக்கு அப்பா நல்ல சுகத்தை கொடுங்க. உம்மை நம்பி வந்திருக்கிறாங்கப்பா. இயேசு சுவாமி நீரே சுகத்தை கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த சாயங்கால வேலையில முக்கியமாக இயேசு சுவாமி அப்பா அவங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் வேலையை கேட்கிறாங்க ஆண்டவரே. கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஐயா. ரூபன் ஜெபக்குமாருக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ரூபன் ஜெபக்குமாருக்கு வேலையில ஆசீர்வாதம் கிடைக்க ஜெபிக்க வேண்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அந்த வேலையில நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிடுவீராக. அற்புதங்களை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தெய்வாதி தேவனையா, அதிசயமானவர் அப்பா. நீர் அற்புதங்களை செய்கிறவர், நீர் அதிசயங்களை செய்கிறவர் ஆண்டவரே. உம்முடைய கரம் ஆண்டவரே அவங்களோடு கூட இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆதி நாராயணனுக்காக ஜெபிக்கிறேன். என் சுகத்திற்காக ஜெபியுங்கள் இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே. நல்ல சுகத்தை அவருக்கு கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். மலர் விழிக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இடம் வாங்கி வீடு கட்ட ஜெபிக்கவும் இயேசுவின் நாமத்தினாலே அவங்களுக்கு உதவி செய்வீராக. கர்த்தர் இயேசு சுவாமி எல்லா ஜெப குறிப்புகளையும் உடைய கரங்களிலே கொடுக்கிறோம் ஆண்டவரே. வீடு வாங்கி ஆண்டவரே அவங்க ஆண்டவரே அந்த இடத்துல அந்த வீடு கட்ட அவங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ரமணி ஆண்டவருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா அவங்களை நீர் ஆசீர்வதிங்கப்பா. ரமணிக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கணும். அவங்க கணவர் உம்மை ஏற்றுக்கொள்ளணும். அவங்க மகன் உம்மை ஏற்றுக்கொள்ளணும். அவங்க மகன் எழுத போக CA எக்ஸாம்ல கர்த்தருடைய கிருபை இருக்கட்டும் ஐயா. நல்லா எழுதி முடிக்க உதவி செய்வீராக. ஜெனிஃபருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே.
ஆண்டவரே, என் கணவர் எனக்கு உண்மையாக இருக்க வேண்டும் என்று ஜெபியுங்கள். இயேசுவின் நாமத்தினாலே ஜெனிஃபருடைய கணவர் ஜெனிஃபருக்கு உண்மையாக இருக்கட்டும் ஐயா. இயேசு சுவாமி, அந்த மைண்ட் செட் அவருக்குள்ள நீங்க வைக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. 2 பேருமே சந்தோஷமாக இருக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன். சுரேஷ் மாணிக்கம்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என் குடும்ப தொழில் வளர்ச்சியிலே வேலை செய்கிறவர்களின் சுகத்திற்காக ஜெபிக்குங்க ஆண்டவரே. குடும்பத்துல அந்த சுவாமி அவங்க குடும்பத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொழில் வளர்ச்சிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த ஆண்டவரே அங்க வேலை செய்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த 100க்கு அதிபதி எப்படி தன்னுடைய வேலைக்காரனுக்காக வேண்டிக் கொண்டானோ அதே மாதிரி இயேசு சுவாமி இவருடைய பிசினஸ் நீங்க ஆசீர்வதிங்க. இவருக்கு கீழே வேலை செய்கிறவர்களும் நீங்க சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஜோஷி ஆண்டவரே கவிதாக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசு சுவாமி. என் சமாதானத்திற்காக ஜெபியுங்கள். இயேசுவின் நாமத்தினாலே நீங்க மட்டும்தான் சமாதானத்தை கொடுக்க முடியும். நீங்க மட்டும்தான் அற்புதங்களை செய்ய முடியும். நீங்க மட்டும்தான் சந்தோஷத்தை கொடுக்க முடியும் ஐயா. அந்த மகளுக்கு ஏற்ற நல்ல சமாதானத்தை கர்த்தர் கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே ஜெகநாதனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நான் அடுத்த மாதம் புதிய கம்பெனில வேலை செய்ய போகிறேன். மத்திய பிரதேஷ்ல நான் முதலிலே செய்ய போகிற வேலைக்கு நல்ல ஞானம், நல்ல யோசனை கிடைக்கணும். நல்ல யோசனை கிடைக்க வேண்டும் என்று ஜெபியுங்கள் ஆண்டவரே. இவர் அடுத்த மாதத்துல புதிய வேலையில ஜாயின் பண்ணும் போது கர்த்தர் எஸ் சுவாமி நல்ல ஞானத்தை கொடுங்க. நல்ல ஆண்டவரே எஸ்அப்பா கைடன்ஸை கொடுங்க. நல்ல சம்பளத்தை கொடுங்க. அவர் அந்த வேலையில நிலைத்து நிற்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஐயா. உங்களுடைய கரங்களில கொடுக்கிறேன் அப்பா. ஜான்சன் சத்யகுமாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த அந்த பேர்ல வந்திருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறோம். என் கணவருக்கு பீஸ் ஆஃப் மைண்ட் கிடைக்க வேண்டும் ஜெபியுங்க இயேசுவின் நாமத்தினாலே. எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே, எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே அவர் பீஸ் ஆஃப் மைண்ட் சமாதானத்தை இழக்காதபடி காத்துக்கொள்ளுங்க அப்பா. எல்லாமே நீங்க பார்த்துக்கொள்ளுங்க அப்பா. உங்களுடைய கரம் இருக்கட்டும் ஐயா. வழி நடத்துங்க, காத்துக்கொள்ளுங்க இயேசு சுவாமி. இந்த நேரத்திலும் ஆண்டவரே தென்காசியில இருந்து ஆண்டவரே பத்மா சகோதரிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. எல்லா கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை தர வேண்டுமா ஜெபிக்கிறேன் எஸ் சுவாமி. அதே மாதிரி கர்த்தாவே உங்களுடைய கரங்களில கொடுக்கிற ஆண்டவரே. ஏசப்பா அவங்க கணவர் மனம் திரும்பட்டும், அவங்க பிள்ளைகள் மனம் திரும்பட்டும், உண்மை ஏற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. கர்த்தர் விடுதலை தாங்கப்பா. சத்யபிரியா ஆண்டவரே சகோதரிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் எஸ் சுவாமி. அவங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே திருப்பூர் ஆண்டவரே அங்க இருந்து பார்த்து கொண்டிருக்கிற அவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த இதுல கலந்து கொண்டவங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா அவங்க எழுத போற எக்ஸாம் நீங்க ஆசீர்வதிங்கப்பா. அவங்களுக்கு சொப்பனத்தின் பிரகாரம் ஆண்டவரே அவங்களுக்கு அந்த டீச்சர் வேலையை கர்த்தர் ஸ்கூல்ல கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஐயா. நல்ல மார்க்ஸை கொடுங்க. உம்மை நம்பி வந்த மகள் ஆண்டவரே நீர் கைவிட மாட்டீங்க எசப்பா. உமக்கு சாட்சியாய் இருப்பேன் என்று ஆண்டவரே அவங்க முடிவு பண்ணி வாழட்டும் ஆண்டவரே. கர்த்தர் விடுதலை தருகிற தேவனா இருக்கிறீர் இயேசு சுவாமி. தெய்வ ஆவியானவரே உம்மை துதிக்கிறேன். இந்த சாயங்கால வேலையில ஜூலிக்காக நாங்கள் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. என் மகள் பெடித்தா திருமணமாகி ஆண்டவரே இயேசு சுவாமி 9 வருடம் ஆகிறது, குழந்தை இல்லை. இயேசுவின் நாமத்தினாலே அப்பா ஆண்டவரே திருமணமாகி 9 ஆண்டவரே வருடங்கள் ஆகிறது ஐயா. குழந்தை இல்லை இயேசு சுவாமி. கர்த்தர் ஐயா ஜெபிக்கும் போது ஆண்டவரே உம்மை தேடி வரும்போது ஐயா நீர் குழந்தையை கொடுக்க வல்லவரா இருக்கிறீர் இயேசு சுவாமி. இந்த நேரத்துல நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்க இயேசு சுவாமி. இப்படி குழந்தை இல்லாமல் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் உடைய கரங்களில கொடுக்கிற கண்ணீரோடு இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறேன் ஐயா. காத்துக்கொள்ளுங்க இயேசு சுவாமி. ஜெய்சன் சத்யகுமாருக்காக நான் ஜெபிக்கிறோம். என் மனைவி கேம்ஸுக்கு அடிமையா இருக்கிறார். கேம்ஸ்க்கு அடிமையாக கூடாது ஏசப்பா. உடைய கரங்களில கொடுக்கிற அவங்களுடைய பொறுப்பை அவங்க உணரட்டும் இயேசு சுவாமி. அந்த கேம் விளையாடுகிற ஆவிய அவங்க மனசுல இருந்து எடுத்து போடுங்க ஏசப்பா. அந்த கேம் விளையாடி டைமை வேஸ்ட் பண்ணாதபடி இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் இறங்கி அவங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஐயா. உடைய கரம் அவங்களோடு கூட இருக்கட்டும். அவங்களை தொடுங்கப்பா, மாறட்டும் இயேசு சுவாமி. தெய்வ ஆவியானவரே நித்யாக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இயேசுவாமி ஆஞ்சலின் நல்ல படிக்க ஜெபியுங்கள் இயேசுவின் நாமத்தினாலே. அந்த மகள் நல்லா படிக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஐயா. உடைய கரங்களிலே ஒருத்தரும் ஜெபிக்கிறேன். கடன் பிரச்சனையில இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஹாஸ்பிட்டல்ல வியாதியோடு இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறேன் ஏசப்பா. அந்த கடன் பிரச்சனையில இனி கடன் வாங்காதபடி காத்துக்கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறேன். ஹாஸ்பிட்டல்ல வியாதியா இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா, ஒரு வார்த்தை. இந்த நேரத்துல யாரெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்களோ ஆண்டவரே ஆன்லைன்ல இயேசுவாமி ஒருத்தரையும் ஆண்டவரே கர்த்தர் தொட்டு சுகப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தர் தொட்டு ஆண்டவரே அவளை வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன் இயேசு சுவாமி. உம்முடைய கரங்களில கொடுக்கிறேன் ஆண்டவரே. இந்த நேரத்திலும் ஆண்டவரே அமுல்குமார் ஆண்டவரே என் குடும்பத்திற்காக, என் மனைவி தீபா எங்கள் ஊழியத்திற்காகவும் ஜெபியுங்கள் இயேசுவின் நாமத்தினாலேப்பா. அவங்க குடும்பத்தை நீர் ஆசீர்வதிப்பீராக. தீபா மனைவி தீபாக்காக ஜெபிக்கிறேன், ஆசீர்வதிங்கப்பா. அவங்களுடைய ஊழியத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஐயா.
இயேசுவே ஆண்டவரே, உமக்காக நிக்கிற மக்கள் ஆண்டவரே, எஸ் சுவாமி, உமக்காக பேசும்போது, உமக்காக வாழும்போது கர்த்தர் கைவிட மாட்டீர் ஆண்டவரே. அந்த ஊழியத்தை இன்னும் ஆண்டவரே அவங்களை வல்லமையா எடுத்து நீர் உபயோகப்படுத்த விடமா ஜெபிக்கிறேன் ஐயா. ஜெயக்குமார்க்காக ஜெபிக்கிறேன். நான் சுகர் பேஷண்ட், ஜெபியுங்கள் இயேசுவின் நாமத்தினால. கர்த்தர் சுகத்தை தாங்க, பலத்தை தாங்க ஆண்டவரே. அதையே நினைச்சு அவர் உட்கார்ந்திருக்காதபடி எஸ் சுவாமி நல்ல சுறுசுறுப்பா ஆண்டவரே எல்லா காரியங்களும் செய்ய அவரை பலப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. திலகவதிக்காக ஜெபிக்குங்கள். எனக்கு நல்ல தூக்கம் வர ஜெபிக்கவும் இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே. அவங்க கவலைகள் கஷ்டங்கள் எல்லாத்தையும் எடுத்து போட்டு நல்ல தூக்கத்தின் ஆவியை கர்த்தர் கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, மன போராட்டத்துல இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறேன், மன கஷ்டத்துல இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இயேசு சுவாமி, படிக்கிற பிள்ளைகளுக்காக, வாலிப பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. யாராவது வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே, யாரெல்லாம் இங்க பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஐயா, கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் ஆண்டவரே, தொல்லையிலும் ஆண்டவரே, வாழ தெரியல எனக்கு. இந்த உலகம் அவங்களை அட்ராக்ட் பண்ணி கொண்டிருக்கும் போது இந்த உலகத்தின் காரியங்கள்ல பாவங்கள்ல அவங்க விழாதபடி இயேசு சுவாமி உமக்காக வல்லமையா நிற்கக்கூடிய பலத்தை கர்த்தர் அவங்களுக்கு தர வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எஸ் சுவாமி, உங்களுடைய கரங்களில கொடுக்கிறேன். இயேசுவின் ரத்தம் ஜெயம் ஆண்டவரே. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் நீங்க சந்திங்க. ஒவ்வொரு வாலிப பிள்ளைங்களும் அப்பா, அநேக பிள்ளைங்க இன்னைக்கு போதைப் பொருளுக்கு பின்னாடி ஓடிட்டு இருக்கிறாங்க, ஆக்டர்ஸுங்க பின்னாடி போயிட்டு இருக்கிறாங்க ஆண்டவரே. எஸ்அப்பா, நடிகர்களுக்கு பின்னாடி போயிட்டு இருக்கிறாங்க. அதனால பிரயோஜனமே இல்லை என்பதை அவங்க உணரணும். எஸ் சுவாமி, எஸ் சுவாமி, வாலிப பிள்ளைங்களை கண்டிப்பா நீங்க சந்திங்கப்பா ஆண்டவரே. இயேசுவை தேடினாதான் வாழ்க்கை, இயேசுவை தேடினாதான் உயர்வு, இயேசுவை தேடினாதான் ஆண்டவரே நம்பிக்கை, இயேசுவை தேடினாதான் எல்லாமே கிடைக்கும் என்பதை அவங்க உணர கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஐயா. கர்த்தர் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க, ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். இந்த நேரத்தில் ஆண்டவரே ஃப்ளோரா ராணிக்காக நான் ஜெபிக்கிறேன். இண்டிபெண்டன்ட் வீடு கிடைக்க ஜெபியுங்கள் இயேசுவின் நாமத்தினால. அப்பா, அவங்களுக்கு நல்ல தனி வீடு கிடைக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இயேசு சுவாமி, ஃப்ளோரா ராணியை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கவிதாக்காக ஜெபிக்கிறேன். என் யூட்ரஸ் ப்ராப்ளம் சரியாகணும் ஜெபியுங்கள். குழந்தை பாக்கியம் வேணும் இயேசுவின் நாமத்தினால. அந்த யூட்ரஸ் ப்ராப்ளத்தை தொடுறேன் சுவாமி ஆண்டவரே. இயேசுவின் ரத்தத்தினாலே தொட்டு சுகப்படுத்தி அவங்களுக்கு கர்த்தர் குழந்தையை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். அவங்களுக்கு மனசுல இருக்கிற எல்லா டென்ஷனையும் எடுத்து போடுங்க. அவங்க மனசுல இருக்கிற வெறுப்பை எடுத்து போடுங்க, கசப்புகளை எடுத்து போடுங்க. ஏசப்பா, உம்மை நோக்கி பார்க்கும் போது நீ சுகப்படுத்த வல்லவர் என்பதை அவங்க உணரட்டும் ஐயா. தெய்வ ஆவியானவர் கவிதாக்கு நீர் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, 2K கிட் என்ற பெயர்ல வந்திருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறேன். நான் சுகர் பேஷண்ட், எனக்காக ஜெபியுங்கள். ஏசப்பா, நீங்க உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு ஜெப குறிப்புகளையும் உடைய கரங்களில கொடுக்கிறேன். முக்கியமாக இந்த நேரத்துல ஒவ்வொரு குடும்பத்துக்காக நான் ஜெபிக்கிறேன். இயேசு சுவாமி, எந்தெந்த குடும்பங்கள் பிரிந்து கிடக்கிறதோ, எந்தெந்த குடும்பங்களில சமாதானம் இல்லையோ, எந்தெந்த குடும்பத்துல ஆண்டவரே கஷ்டங்கள் இருக்கிறதோ, இயேசு வந்தாலே அந்த குடும்பத்துல இயேசு சுவாமி ஒரு விடுதலை கிடைக்கும் என்பதை உணரட்டும் அப்பா. இயேசு சுவாமி ஆண்டவரே, எங்க பாவங்களையும் குற்றங்களையும் நீர் மன்னிக்கிறவர் ஆண்டவரே. எங்களுக்கு உதவி செய்கிறவர் அப்பா. உம்மை தேடி வரும்போது எங்களை கைவிடாதவர் ஆண்டவரே. உங்களுடைய கரத்துல கொடுக்கிறோம் ஆண்டவரே. எஸ் சுவாமி, ஹல்லேலூயா. உங்களுடைய கரத்துல கொடுக்கிறோம். ஒவ்வொரு காரியத்தையும் போர்க்களத்துல இருக்கிறவங்களுக்காக, தூர தேசத்துல குடும்பத்தை விட்டுட்டு இருக்கிறவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கப்பா ஆண்டவரே. கர்த்தர் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க எஸ் சுவாமி. ஏஞ்சல் விஜய்க்காக நாங்கள் ஜெபிக்கிறேன். ப்ரே ஃபார் மை ஃபேமிலி ஆண்டவரே. கண்டிப்பா அவங்களுடைய குடும்பத்தை கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. எஸ் சுவாமி, கிரீனி ரோகனுக்காக ஜெபிக்கிறேன். ப்ரே ஃபார் மீ அண்ட் அப்ராட் ஜாப் ஆண்டவரே. வெளிநாட்டுல அவருக்கு வேலை கிடைக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன். அல்லேலூயா. எஸ் சாமி, உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் வெளிநாட்டுல ட்ரை பண்ணும்போது கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. எல்லா ஜெப குறிப்புகளையும் உம்மை தேடி வந்து நாங்கள் கொடுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இயேசு சுவாமி, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. இயேசு சுவாமி, உமக்கே நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆரோன், மேரி, நானும் என் மனைவியும் பிரிந்து போகிற நிலையில இருக்கிறோம். ஜெபியுங்கள் இயேசுவின் நாமத்தினாலே. அப்பா, அப்பா, ஆண்டவரே, அவங்க அந்த பிரிந்து போகல ஆண்டவரே. அவங்க ஒன்று சேர்ந்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நிலையில இருந்தோம் ஆண்டவரே, ஒன்று சேர்ந்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, தொடர்ந்து ஆண்டவரே அவங்க தொடர்ந்து உம்மை நாடி ஆண்டவரே, அவங்க 2 பேரும் ஐயா நல்லா ஜெபிக்கும் போது அந்த குடும்பம் பிரிய மாட்டாங்க. இயேசு சாமி, கர்த்தர் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறீர் ஐயா. இயேசுவே இறங்கும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே இறங்கும் அப்பா. உம்மை தேடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் எல்லா காரியங்களையும் ஆண்டவரே உம்முடைய கரங்களில கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஐயா. இயேசுவின் நாமத்தினாலே அப்பா, ஜான்சன் சத்யகுமார் அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐ வாண்ட் டு ஸ்லீப் வித்அவுட் டேப்லெட் ஆண்டவரே. ஒரு சவுண்ட் ஸ்லீப் அவருக்கு தாங்க ஆண்டவரே. அந்த தூக்க மாத்திரை எடுக்காம அவர் தூங்கணும்ப்பா
ஆண்டவரே அவர் நம்முடைய கரங்களிலே கொடுக்கிறோம். ஜான்சன் சத்யகுமார் அவருக்காக இயேசுவின் ரத்தம் ஜெயம். அவர் தலைமையில உடைய ரத்தத்தை நாங்கள் போடுகிறோம் ஐயா. இயேசுவின் நாமத்தினால எப்படியாவது நல்லா அவர் தூக்க மாத்திரை எடுக்காம தூங்க கர்த்தர் உதவி செய்ய விடுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. சாமி ஆண்டவரே உடைய கரங்களிலே ஒவ்வொரு காரியம் ஆண்டவரே கோகிலாக்காக ஜெபிக்கிறேன், சாமுவேலுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சாமுவேலுக்கு ஆண்டவரே எப்படியாவது சுவாமி அந்த ஃபிட்ஸ் வரக்கூடாதப்பா ஆண்டவரே, அவன் எழும்பி நடக்கணும் சுவாமி, அவன் ஊழியக்காரன் ஆகணும் ஆண்டவரே. கோகிலாக்கும் நல்ல உதவி செய்யுங்கப்பா, எல்லா தேவைகளையும் சந்திக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே உடைய கரங்களிலே கொடுக்கிறோம் ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவரே. ஏசப்பா உடைய காரியத்துல கொடுக்கிறோம் ஆண்டவரே. சுப்பிரமணிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், பயம் நீங்கணும் அப்பா. சுவாமி அவருடைய வாழ்க்கையில இருக்கிற பயத்தை நீர் எடுத்து போடுவீராக. தெய்வ ஆவியானவர் அந்த பயத்தை நீக்கி போட்டு உமக்காக வாழ, உமக்காக ஜீவிக்க கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. பயத்திலும் வேதனையிலும் கஷ்டத்திலும் துன்பத்திலும் மாட்டிக்கொண்டிருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறான் ஆண்டவரே. ஐயோ நாங்க இப்படி மாட்டிக்கொண்டோமே, எங்களுக்கு யார் உதவி செய்வான் என்று சொல்லி கதறி கொண்டிருக்கிறவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் காத்துக்கொள்ளுங்க. இந்த நேரத்திலும் சவிதாக்காக நான் ஜெபிக்கிறேன். என்னுடைய மகன் வேலைக்கும் என்னுடைய முதுகு வலிக்கும் சுகத்திற்கும் ஜெபியுங்கள் ஆண்டவரே. கர்த்தர் சுகத்தை தர வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஐயா. உங்க மகனுக்கு நல்ல வேலை கிடைக்க கர்த்தர் உதவி செய்வீராக. தெய்வனுடைய கரம் எங்க மேல இருக்கட்டும் ஆண்டவரே. இந்த எல்லா ஜெப குறிப்புகளுக்காக நாங்கள் ஜெபிக்க எங்களுக்கு உதவி செய்ததுக்காக ஸ்தோத்திரம். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஆன்லைன்ல இருக்கிறவங்களா உங்க ஜெப குறிப்புக்கு ஒரு நிமிஷம் ஆண்டுட்டு சொல்லுங்க, ஒரு வார்த்தை சொல்லுங்க ஏசப்பான்னு சொல்லுங்க, தயவு செய்து சொல்லுங்க. எல்லாருமே உங்க ஜெப குறிப்புகளை ஆண்டவரேன்னு சொல்லி கூப்பிடுங்க. ஒரு நிமிஷம் தயவு செய்து எல்லாருமே உங்க மனசுக்குள்ள கூப்பிடுங்க. நீங்க எந்த சூழ்நிலை வேணா இருக்கலாம், ஒருவேளை டிராவல் பண்ணி கொண்டிருக்கலாம், நீங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கலாம், நீங்க வேதனையில இருக்கலாம், நீங்க வீட்டுல இருக்கலாம், நீங்க கஷ்டத்துல இருக்கலாம். நம்ம கேட்ட செய்தியின் பிரகாரம் ஏசப்பா என் கூட பேசுங்க, எனக்கு இந்த வேதனை போகணும்னு சொல்லி கேளுங்க. ஒரு நிமிஷம் கேளுங்க, எல்லாருமே கேளுங்க. ஆன்லைன்ல ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க ஏசப்பான்னு சொல்லி கேளுங்க. ஆண்டவர் ஒரு விடுதலை தர வல்லவராய் இருக்கிறார். சேகர் மஹூர்க்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவருடைய மேரேஜ் நல்லா நடக்க உதவி செய்ய ஆண்டவரே. ப்ளீஸ் ப்ரே ஃபார் மை marriage life, restore wife, come in home and peace of mind. ஆண்டவரே அவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அவங்க வைஃப் அவர் ஆண்டவர் நல்ல வாழ உதவி செய்யுங்க, நல்ல ஒரு சமாதானத்தை கட்டளையிட வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தரணி தேவிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சீனோ கிட்னி ப்ராப்ளம் சரியாக ஜெபிக்கவும் இயேசுவின் நாமத்தினால அந்த கிட்னி ப்ராப்ளம் ஆண்டவரே ஏசப்பா நீர் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஈஷ் அண்ணாக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். என் மகளுக்கு வேலை பர்மனண்டாக ஜெபியுங்கள். இயேசுவின் ரத்தம் ஜெயம் ஆண்டவரே உடைய கரங்களிலே கொடுக்கிறோம் ஐயா. சசிகலாக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். என் குடும்பம் ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால அந்த குடும்பத்தை நீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தினால உடைய கரங்களில் எல்லா காரியங்களையும் ஆண்டவரே ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே சுவாமி. சேகர் மஹூர்க்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ப்ளீஸ் ப்ரே ஃபார் மை மேரேஜ் லைஃப் டெலிவரன்ஸ், வைஃப் கம் இன் ஹோம் அண்ட் பீஸ். ஆண்டவரே இயேசப்பா அவங்க அந்த மேரேஜ் லைஃப்ல கர்த்தர் எந்த பிரிவினைகள் வராதபடி காத்துக்கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தினாலே. உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆரோன் மேரிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். என் வைஃப் மேரிக்கு பிபி அதிகமா ஆகுது, ப்ரேயர் பண்ணுங்க இயேசுவின் நாமத்தினால. அப்பா அந்த பிபியை கர்த்தர் குறைத்து அவங்க டென்ஷன் எல்லாம் குறைத்து அவங்க நார்மலாக அவங்க சமாதானத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஜெகநாதனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். TNBCC அந்த குரூப்புக்காக ஜெபிக்கிறோம். அந்த குரூப்ல அந்த குரூப் எழுதும் போது ஆண்டவரே நீர் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே வந்திருக்கிற ஒவ்வொரு ஜெப குறிப்புகளையும் உடைய கரங்களிலே கொடுக்கிறோம் ஆண்டவரே. செல்வகுமார், மை ஃபாதர் ஹேவ் ஐ ப்ராப்ளம், உதவி செய்வீராக. கர்த்தர் இயேசு சுவாமி கர்த்தர் நீக்கி போட்டு உதவி செய்வீராக. காத்துக்கொள்ளுக, வழி நடத்துங்க இயேசு சுவாமி. எல்லா ஜெப குறிப்புகளையும் உடைய கரங்களிலே கொடுத்துட்டோம் ஆண்டவரே. ஏசப்பா ஆண்டவரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, ஒரு நிமிஷம் நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா, நாங்க விடுதலை ஆகிடுவோம் ஆண்டவரே. ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே யாரெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்கும் ஆண்டவரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, கண்டிப்பா விடுதலை கிடைக்கும். இந்த ஜெபத்தை நீர் ஏற்றுக்கொள்வீராக. விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. நிறைய சாட்சிகளை நாங்கள் கேட்க உதவி செய்யுங்க, காத்துக்கொள்ளுங்க, பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென். நம்ம கடைசி ஆசீர்வாதம் வாங்கி கொள்வதற்கு முன்பாக ஒரு பாடலை பாடி நம்ம ஆசீர்வாதத்துக்குள்ளாக நாம் கடந்து போவோமாக. சிங்க கபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோட அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனி துளியாய் என்னை நனைத்தார். சிங்க கபியோ சுளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார்.
சிங்ககவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூதர் சேனைகள் கொண்டென்னை காப்பாரே. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூதர் சேனைகள் கொண்டென்னை காப்பாரே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுதிரம் விளங்குமே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுதிரம் விளங்குமே. அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்ககவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்ககவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா, சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததான், சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. அற்புதம் எனக்காக செய்பவர் வழி நடத்துவார். அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்ககவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்ககவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். ஆமென், ஆமென். Praise the Lord, praise the Lord. கண்டிப்பாக இந்த சேனல் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த சேனல்ல நீங்கள் இவ்வளவு நேரம் உட்கார்ந்து எங்களோடு கூட ஜாயின் பண்ணதுக்காக நன்றி செலுத்துகிறோம். அநேகருக்காக உங்களுடைய பெயர்களை சொல்லி, எல்லா ப்ரேயர் பாயிண்ட்ஸ்க்கும் நாங்கள் உங்க பெயர்களை சொல்லி எழுதி வைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். கண்டிப்பாக தொடர்ந்து ஒவ்வொரு புதன்கிழமையும் இந்த ஆன்லைன் ப்ரேயர் இருக்கிறது, வெள்ளிக்கிழமையும் ஆன்லைன் ப்ரேயர் இருக்கிறது. நீங்கள் வந்து கலந்து கொள்ளுமாறு உங்களை அழைக்கிறோம். அடிக்கடி நாங்கள் இந்த ஜெபத்தை செய்வோம். நீங்கள் போன் மூலமாக எங்களுக்கு தொடர்பு கொள்ளலாம். கண்டிப்பாக எங்களுடைய போன் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். நீங்க வந்து இந்த போன் மூலமாக எங்களோடு கூட நீங்க ஜாயின் பண்ணி கொள்ளுமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நேரத்துல இன்னும் சில 2 ப்ரேயர் ரிக்வெஸ்ட் இருக்குது. நம்ம ஜெபித்து விட்டு கடைசி ஆசீர்வாதத்துக்குள்ளாக நம்ம கடந்து செல்வோம். கடைசி வரைக்கும் இருந்து இந்த ஆசீர்வாதத்தோடு நீங்க கடந்து செல்லுமாறு உங்களை அழைக்கிறோம். ஜெபிக்கலாம். கிறிஸ்டியன் ஷீலாக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். என் சகோதரி மகள் பெஸ்வின் 19 years old. அவனால் பேசவும் எந்த வேலையும் செய்ய முடியவில்லை. ஆண்டவரே, 19 வயசு அந்த மகனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏசப்பா, அவனால பேசவும் முடியல, எந்த வேலையும் செய்ய முடியலப்பா. நீங்க தொட்டா மட்டும்தான் விடுதலை கிடைக்கும். நீங்க தொட்டா மட்டும்தான் ஆண்டவரே அந்த மகன் நல்லாவாப்பா. உம்மை விசுவாசிக்கும் போது நீர் அற்புதங்களை செய்ய வல்லவரா இருக்கிறீர் ஆண்டவரே. இந்த மகனுக்கு நீர் உதவி செய்ய விடமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, மயில்வாகனம் ஆண்டவரே, அந்த பேர்ல வந்திருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறோம். என் சுகத்திற்கும் சூனிய பிரச்சனை பிசினஸ்க்காக ஜெபியுங்கள். அந்த சூனிய பிசாசை நீங்க எடுத்து போடுங்கப்பா. பிசினஸ் நீங்க ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நல்ல சுகத்தை கத்தர் கட்டளையிட வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தெய்வ சேவிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். என் மருமகனுக்கு வேலை கிடைக்க ஜெபியுங்கள். இயேசுவின் நாமத்தினாலே அந்த மகனுக்கு வேலை கிடைக்க உதவி செய்வீராக. வந்த ஒருவரையும் கத்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஐயா. உடைய கிருபையை ஒருவரையும் தாங்க வேண்டுமா ஜெபிக்கிறேன் இயேசு சுவாமி. உடைய வழி நடத்தல் ஒருவருத்தர் கூட இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த இரவுல எந்த கெட்ட கனவு அந்தகார சக்திகள் எங்களை தாக்காதபடி காத்துக்கொள்ளுங்க. எல்லாருமே தலைமையில கை வைக்கலாம். எஸ் சுவாமி, நல்ல சுகத்தை கொடுப்பீராக ஆண்டவரே. வியாதிகள் விக்கனங்கள் எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. ஆண்டவரே, எஸ் சுவாமி, எங்களுக்கு ஐசியூ வேண்டாம், எங்களுக்கு ஹாஸ்பிட்டல் வேண்டாம், எங்களுக்கு வென்டிலேட்டர் வேண்டாம் ஆண்டவரே. எங்களுக்கு ஆம்புலன்ஸ் வேண்டாம்ப்பா ஆண்டவரே. சந்தோஷத்தை சமாதானத்தை கத்த தருவீராக. ஆன்லைன்ல வந்த ஒருவத்தரும் நீங்க ஆசீர்வதிங்க. இங்க வந்திருக்கிற ஒருவத்தரும் கத்தர் ஆசீர்வதிப்பீராக. உங்களுடைய கரம் ஒருவத்தர் கூட இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். அற்புதங்களை செய்யுங்க, அடையாளங்களை செய்யுங்க. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. 100க்கு அதிபதி மாதிரி ஆண்டவரே, நாங்கள் வருகிறோம் ஐயா, நாங்கள் வேண்டுகிறோம் ஆண்டவரே, நாங்கள் கேட்கிறோம் அப்பா. நீர் ஒரு வார்த்தை சொல்லுங்க சுவாமி, அது போதும் ஆண்டவரே. எல்லாமே நல்லா ஆகும்பா. உடைய கரத்துல ஒருவருக்கு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நல்ல சாட்சிகளை நாங்கள் கேட்க உதவி செய்யுங்க. இயேசுவி கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென். நாம் அனைவரும் சேர்ந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோமாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும்
பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இருந்து வழி நடத்தி காப்பாராக. ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அனைவரும் சேர்ந்து இந்த ஜெபத்தை என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என்ற பாடலோடு நாம் அனைவரும் இந்த பாடலை பாடி முடிக்கலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஆமென். ஷாலோம். கண்டிப்பாக கர்த்தர் உங்களை இந்த சேனல்ல ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார். கண்டிப்பாக நாங்கள் ஜெபிக்கிறோம். 8:20க்குள்ள எப்பவுமே உங்களுடைய ஜெப குறிப்புகளை எங்களுக்கு கொடுத்துருங்க. யாரோ எழுதிருக்கிறீங்க, உங்க அம்மாக்கு சூர்யான்னு சொல்லிட்டு, எங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லை, லிவர் ஃபெயிலியர் இருக்குது, கேன்சர் கட்டி இருக்குதுன்னு சொல்லி கண்டிப்பாக நாங்கள் ஜெபம் பண்ணி கொள்ளுகிறோம். 8:30க்குலாம் இதை முடிச்சிடுவோம். 7:30 தொடங்கி 8:30க்குலாம் நாங்கள் முடிச்சிடுவோம். புதுசா வந்திருக்கிறீங்கன்னா, புதன்கிழமை வெள்ளிக்கிழமை புதுசா வந்திருக்கிறீங்கன்னாக்கா நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க, உங்க நோட்டிபிகேஷன் அமுத்திக் கொள்ளுங்க, நாங்க போடுற பெல் பட்டன் நீங்க அமுத்திக் கொள்ளுங்க, நோட்டிபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி உங்களுடைய ஜெப குறிப்புகளை எங்களுக்கு எழுதி அனுப்புங்க. கண்டிப்பாக இந்த சேனல் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தர் உங்களோடு பேசுவார். ஒரு வார்த்தை கேளுங்க ஆண்டவர்கிட்ட, உங்க பிரச்சனை எல்லாம் சரியாயிடும். God bless you all. Thank you so much.